முதல் முறையாக ஐபிஎல் கோப்பை வென்ற பெங்களூரு அணிக்கு கர்நாடக பகுதியில் நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ಆಗಲ್ಲ ಸರ್, ನೀವು ಹೆಂಗೆ ಅನ್ಕೋತೀರಾ ಸರ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ? ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಸಿಗಲ್ಲ. ಚಿಂಚೋಲಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಸರ್. ಎಲ್ಲದಕ್ಕೂ இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருந்திருக்கிறார். நாகராஜன், முதல் முறையாக ஐபிஎல் கோப்பை வென்ற பெங்களூரு அணிக்கு கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஐபிஎல் தொடர் நடப்பாண்டு சாம்பியனாக பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியானது தற்பொழுது முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றிலேயே 18 ஆண்டுகள் இதோட சேர்த்து பெங்களூரு அணி வந்து இந்த 18 ஆண்டுகள் கோப்பை கனவு அப்படிங்கிறது முதல் முறையா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில நிறைவேறி இருக்கு. அதன் அடிப்படையில தான் பெங்களூரே கொண்டாடக்கூடிய அளவுல ஏற்கனவே ரசிகர்கள் மற்றும் பல பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த ஜூன் 3ஆம் தேதி ஆர்சிபி கோப்பையை வென்ற அப்படின்னா அதை அரசு விடுமுறையா அறிவிக்கணும்னுலாம் ஒரு ரசிகர் கடிதம் எழுதியிருந்தாரு. அதே மாதிரி பாக்குறப்ப வருடம் முழுவதும் அந்த நாளை சிறப்பா கொண்டாடணுன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஜோக்ஸ் அபார்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆர்சிபி ரசிகர்கள் ஆர்சிபி அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கொண்டாடக்கூடிய வெற்றியா தான் நேற்றைய தினம் இந்த பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய அந்த முதல் ஐபிஎல் கோப்பை கனவை நிறைவேறின விஷயம் அமைஞ்சிருக்கிறது. அதை கொண்டாடக்கூடிய விதத்துலதான் இன்றைய தினம் குறிப்பா அகமதாபாத் மைதானத்துல இருந்து பெங்களூருக்கு டைரக்டா வந்திருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினர் மொத்தமா அத்தனை பேர்த்தையுமே பெங்களூரு அரசை வரவேற்று இன்னைக்கு அவங்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மத்தியில பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நடைபெற இருக்கிறது. அதற்காக ரோட் ஷோ ஏற்கனவே ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகள்லாம் இருந்துச்சு. ஆனா கர்நாடக அரசு ரோட் ஷோ அனுமதிக்கல. ரோட் ஷோ அனுமதிக்காத காரணத்தினால அவர்கள்லாம் ஓப்பன் வெஹிக்கிள் இல்லாம ஆஸ் யூஷுவல் பிளேயர்ஸை கூட்டிட்டு போற மாதிரியான வெஹிக்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த வெஹிக்கிள் அழைச்சிட்டு போறாங்க. அந்த அணியினுடைய அந்த 18 ஆண்டுகளாக கோப்பைக்காக காத்திருந்த தன்னுடைய முழு உழைப்பையும் கொட்டிய விராட் கோலி அந்த புதிய கோப்பை ஆர்சிபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் கோப்பையை கையில எடுத்துட்டு அந்த வழி நடுக ரசிகர்களுக்கு மத்தியில அவர் போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூட விராட் கோலியோட புகைப்படம் எடுத்துட்டு மைதானத்துக்கு முதல் ஆளா முன்னாடி அவர் போயிருக்கிறதையும் பாக்குறோம். ஒரு பக்கம் கர்நாடகா மாநிலத்தினுடைய கொடி, அதே சமயம் இன்னொரு பக்கம் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய கொடி அப்படின்னு ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. தன்னுடைய கார்ல அவரு ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிரேசியான ஃபேன் பட்டாளம் கொண்டிருக்கக்கூடியதுதான் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. நேற்று கூட ரஜத் படிதார் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, அந்த அணியுடைய கேப்டன் சொல்லியிருந்தாரு, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லாயல் ராயல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லாயல் ராயல்ஸ் கிட்டத்தட்ட 18 வருஷமா பெங்களூரு அணி கோப்பை வெல்லும்னு ஒவ்வொரு முறையும் அடுத்த வாட்டி வெல்லுவோம் இந்த வாட்டி வெல்லுவோன்ற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லி பல காத்திருப்புகளுக்கு மத்தியில நேற்றைய தினம் ஜூன் 3ஆம் தேதி இது கனவு நினைவாயிருக்கிறது. மைதானத்திலே விராட் கோலியுடைய கண்ணீர் மற்றும் அங்க இருந்த ரசிகர்களுடைய உற்சாகம், கர்நாடகாவில நேற்றைய தினமே மற்றும் ஒரு தீபாவளி அப்படிங்கிற மாதிரி வான வேடிக்கைகள் முழங்க நைட்டு முழுவதுமா சாலைகள்ல ரசிகர்கள் பண்ண அலப்பறைகள் பல விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில தான் தற்பொழுது ஆர்சிபிக்கு இன்று மாலை சரியா 5 மணிக்கு இந்த சின்னசாமி மைதானத்துல வீரர்களுக்கான பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பெங்களூரு கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிக்கிறதும் பார்க்கப்படுது. ஏராளமான ரசிகர்கள் தங்களுடைய வேலைக்கு போயிருந்தாலும் சரி, கல்லூரிகளுக்கு போயிருந்தாலும் சரி, பள்ளிகளுக்கு சென்றிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சோன்னே உடனடியா மைதானத்துக்கு கிளம்பி படையெடுக்கிறதுக்கு தொடங்கி இருக்கிறாங்க. மைதானத்துக்கு வெளியே ஏராளமான ரசிகர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க, உள்ளேயும் நிறைய பேர் குவிஞ்சிருக்கிறாங்க. பாஸ் இருக்கிறவங்க மட்டுமே அலவுடுன்ற ஒரு விஷயம் இதுல அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால இது நுழையறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் பல ரசிகர்கள் பாஸ் வச்சிருக்கிறவங்களும் உள்ள போய் இந்த சின்னசாமி மைதானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இதுல மட்டும் இல்லாம இதுக்கு முழுக்க முழுக்க இந்த போக்குவரத்து கண்ட்ரோலு, அதே மாதிரி ரசிகர்கள் பாதுகாப்புன்னு காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் ஒரு பக்கம் அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. ரசிகர்களை கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா பெங்களூரு அணி வந்து 18 வருஷத்துல முதல் முறையா கோப்பை வெல்றப்ப மிகப்பெரிய கனவு. இப்போ ஒரு பெரிய வெயிட்டுக்கு அப்புறம் வின் பண்ணிருக்கிற காரணத்தினால 2 பக்கமும் காவல்துறையினர் வந்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி போகக்கூடிய அந்த வாகனத்தை வந்து கிட்டத்தட்ட அதை கவர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பாதுகாப்பை வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப சேஃபா ஆர்சிபி வீரர்கள்லாம் மைதானத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க எல்லாத்தையுமே அங்க வச்சு செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சீசன் முழுவதுமா என்னென்ன சிறப்பான தருணங்கள் கிட்டத்தட்ட 9 முறை வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசனா தான் இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா குவாலிஃபயர் 1 போனோடனே டைரக்டா இன்டு த ஃபைனல்ஸ்ன்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறது. ஏற்கனவே 3 முறை வந்து பாக்குறப்ப டெக்கன் சார்ஜர்ஸோட ஒரு முறை, அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு முறை, அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு முறை, 3 முறை வந்து தோல்வியை தழுவிருக்காங்க ஆர்சிபி. ஆனா இந்த முறை பஞ்சாப் கிங்ஸுக்கான வாய்ப்பு பெருமளவுல இருந்தாலும் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நல்லா விளையாண்ட ஆர்சிபி இந்த 2.5 மாசமா கட்டுக்கோப்பான ஒரு பயணத்தை கொண்டிருந்தனால கடைசியில அவங்களுக்கு கோப்பை உறுதியாயிருக்கிறது, கிடைச்சிருக்கிறது, அவங்களுடைய கைகள்ல ஏந்தி இருக்கிறாங்க. நேற்று தினம் கூட முன்னாள் வீரர் கிறிஸ் கெயில், அதே மாதிரி அணியினுடைய மென்டாரா இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக், அதே போல ஏபிடி வில்லியர்ஸ் இவங்களுடைய முகத்தெல்லாம் அவ்வளவு புன்னகையை பார்த்திருந்தோம். அப்ப ரசிகர்கள் மத்தியில் எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும் அப்படிங்கறத நிச்சயமா பார்க்கணும். ஆர்சிபி அணி வீரர்களும் அதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அதற்கான தருணம் தான் இந்த 5 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த பாராட்டு விழாவும். இந்த சீசன் முழுவதுமா எப்படி போச்சு, எப்படி இந்த ஸ்பெஷல் தருணங்களை கடந்து வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி வெற்றி எப்படி பெற்றிருக்கிறாங்க உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து ரசிகர்களோட விராட் கோலி மற்றும் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிறாங்க. இந்த ஆர்சிபி கொண்டாட்டத்தை, வெற்றியை வந்து கொண்டாடக்கூடிய விதத்துல ரசிகர்கள் வந்து மது அருந்திருக்கான ஒரே நாள்ல வந்து அங்க விற்பனை அப்படிங்கிறது எப்படி போயிருக்குன்னு பார்த்தா டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 157.94 கோடி ரூபாய்க்கு மது வந்து விற்பனை ஆயிருக்கிறது. கொண்டாட்டங்களின் போது இனிப்பெடுன்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு பக்கம் மதுவும் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. அது ஒரு உற்சாகபானமா இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ல தான் அதை கொண்டாட போறோம். அப்படி இருக்கிறப்ப ஆர்சிபி கோப்பையை வென்றதை கொண்டாடக்கூடிய விதத்துல ரசிகர்கள் மது வந்து வாங்கியிருக்கக்கூடிய கணக்கை பாக்குறப்ப ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 157 கோடி வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாம இந்த ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த உற்சாகம் எல்லாமே சேர்ந்து பெங்களூரு ஒட்டுமொத்தமா வந்து திருவிழா கோலம் வந்து பூண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அந்த முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த ரன்னை ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பாக்குறப்ப கிரிக்கெட் அனாலிட்டிக்ஸ் பேசக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கோரை வந்து ஈஸியா ஆர்சிபினால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் ஆர்சிபியோட பவுலர்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா குருணால் பாண்டியா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. முக்கியமான விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி இருந்தது காரணமா தான் அடுத்தடுத்து அந்த அணி வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடிந்தது. அதே மாதிரி ஷெஃபர்ட் முதல் கேட்ச் விட்டுருந்தாலும் அடுத்தது ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்த விதம், அதுக்கு அடுத்து நடந்தது. இந்த மாதிரி சுயேஷ் சர்மாவை பஞ்சாப் டார்கெட் பண்ணாலும் அடுத்தது ஹேசல்வுட் உள்ள வந்தது. புவனேஷ்குமாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு ஆர்சிபியோட பவுலிங் வந்து இந்த சீசன் முழுவதுமா ஒரு பவர் பேக்டான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அதற்கு பிராயச்சித்தமா தான் இந்த வெற்றியும் கிடைச்சிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்துலதான் ஆர்சிபி ரசிகர்கள் ஆர்சிபியினுடைய முதல் கோப்பை ஈசாலா கப் நம்தேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஈசாலா கப் நம்துன்னு சொல்லி அங்க அனைவரும் வந்து வரவேற்று ரசிகர்களை உற்சாகமா வரவேற்கக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சரியா 5 மணிக்கு சின்னசாமி மைதானத்துல அந்த கோப்பையோட விராட் கோலி மற்றும் ரஜத் படிதார் அந்த டீம் எல்லாருமே முன்னாள் வீரர்களும் சரி இந்நாள் வீரர்களும் சரி ரசிகர்களை சந்திச்சு அவர்களுக்காக இந்த கோப்பையை அர்ப்பணிக்கக்கூடிய தருணத்துக்காக தான் ஒட்டுமொத்த பெங்களூர் நகரமும் ஒட்டுமொத்த கர்நாடகாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். ಕನ್ನಡ ನಾಡಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು ಅನ್ನುವಂತಹ ಹಾಡು ಸಹ ಇರುತ್ತೆ. ಹಲೋ ಹಲೋ ಸರ್ 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 ಕನೆಕ್ಟ್ ಹಲೋ
3 தலைமுறை குடும்ப அரசியலை 3 ஆண்டுகளில் அடிபணிய வைத்த சிங்கம் அண்ணாமலை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எம். வினோத், BE, MSc, LLB, தமிழக பாஜக இளைஞரணி மாநில செயலாளர், அண்ணா நகர்.